அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலுமயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். எனக்கு அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி.கே. அவர்களையும், ஜோதிடம் படிக்க எமக்கு ஆர்வத்தை தூண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தையும் மற்றும் உயர்நிலை கல்வியையும் கற்றுக் கொடுத்த ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி, இன்னைக்கு ஒரு பதிவை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, மருத்துவம் சார்ந்த படிப்பு எந்த ஜாதகருக்கு வரும், எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இவர் தற்பொழுது நீட்டில் பாஸ் ஆகி மருத்துவம் படிக்க வராரு. அதற்கு எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்குது இன்னைக்கு அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் 4/4/2006 பிறந்த ஜாதகம், ஒரு பெண்ணின் ஜாதகம். ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக ஜாதகருக்கு எந்த மாதிரி தொழில் அமைப்புகள் ஏனும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தின் தொழில்களும் எண்ணங்களும் இருக்கும் அப்படின்னு எங்களுடைய குருநாதர் ஐயா குருஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். எத்தனையோ ஜாதகங்கள் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு, உண்மை. அப்போ அந்த அமைப்பில் 2-3 கிரகங்கள் அது மாதிரி அமைப்பில் இருந்து சுபத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் எந்த கிரகம் லக்னம் ராசிக்கு 2-10 இடங்களோட தொடர்பு கொண்டுறது அப்படின்ற அமைப்பில் நாம் சொல்லலாம். குறிப்பாக மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே, செவ்வாய் வலுவான முதன்மை சுபத்துவமாக இருந்தால்தான் அவர்கள் மருத்துவத்துறைகளை போக முடியும். இப்போ மருத்துவத்துறையில் அடுத்து செவ்வாயின் சுபத்துவம் குறைய குறைய அதன் படிநிலைகளில் ஜாதகர் போயிட்டே இருப்பாங்க. செவ்வாய் முதன்மை சுபத்துவமாக இருக்கிறவர் டாக்டராகவும், கடைநிலை பாவத்துவமாக இருக்கிறவர் கறிக்கடையில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் 2 பேருமே ரத்தத்தை பார்க்குறவங்க தான் இங்கே சுபத்துவம் பாவத்துவத்தின் அடிப்படையில் தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் தொழில் அமைப்பில் வரும். ஒரு மேஷ லக்னம், லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் சந்திரன், 4ல் சனி, 5ல் கேது, 6ல் கேது, 7ல் குரு, 11ல் சுக்கிரன் புதன், 12ல் ராகுவும் சூரியனும் இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் அமர்ந்து சப்தமி திதி கிட்டத்தட்ட ஒளிபொருந்திய சந்திரன், ஒரு பாதி நிலவுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒளிபொருந்திய சந்திரனோட இணைந்து குருவின் திரிகோண பார்வை வாங்கி 9ஆம் பார்வையை இங்கே செவ்வாய் முதன்மை சுபத்துவமாக இருக்கு. அப்ப செவ்வாய் முதன்மை சுபத்துவமாக இருக்கிற அமைப்புல 2 சுபர்களோட தொடர்பு கொண்டு இருக்கின்ற அமைப்புல, அப்ப இவருக்கு மருத்துவம் சார்ந்த துறை நாம சொல்லலாம் அப்படின்ற அமைப்புல இவர் மருத்துவம் படிக்கிறதுக்கான அமைப்பு நன்றாகவே இருக்கு. அப்போ செவ்வாய் சுபத்துவமாகி லக்னம் ராசிக்கு 2-10 தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற அமைப்பில் பார்க்கும்போது, லக்னத்துக்கு 10ஆம் இடம் செவ்வாய் தன்னோட சிறப்பு பார்வையாக 8ஆம் பார்வையாக தொடர்பு கொள்கிறார். 2வது லக்னாதிபதியே செவ்வாயாக அவர் சுபத்துவமாக இருக்கிற அமைப்புகளில் கண்டிப்பாக லக்னாதிபதியோட எண்ணங்களும் தொழில்கள் தான் முதன்மையாக வரும். இதில் 2 கிரகம் சுபத்துவமாக இருந்துச்சுனாலும், லக்னாதிபதியே சுபத்துவமாக இருந்தாலும் முதல்ல லக்னாதிபதியோட எண்ணங்களும் தொழில்கள் தான் அமைப்புகளில் வரும். லக்னத்துக்கு 3ல் செவ்வாய் இருந்து காரகோ பாவனாசி, அதாவது இளைய சகோதரன் அமைப்புகளில் காரகோ பாவனாசி அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும், வளர்பிறை சந்திரனோட செவ்வாய் அப்போ தான் ரிஷபத்தை விட்டு உள்ளே வந்திருக்கிறார். 21 விகலை தான் இந்த மிதுன ராசிகள் இருக்கிறாரு. சந்திரன் 3 டிகிரிக்குள்ள, அப்போ 3 டிகிரிக்குள்ள இருக்கும்போது அதீதமான செவ்வாயை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இங்கே குரு 20 டிகிரி விலகித்தான் பார்க்குறாரு. இருந்தாலும் குருவின் பார்வை சந்திரனுக்கு பூரணமாக கிடைக்கும். அப்போ சந்திரன் இன்னும் அதிக சுபத்துவமாகி செவ்வாயும் சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு.
அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்தையும் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் சனி தொடர்பு கொள்றார். அப்ப சனி தொடர்பு கொள்ளும்போது சனியின் தொழில்கள் வருமா அப்படின்னு பார்த்தா வராது. காரணம் என்ன? சனி இங்கே பாவத்துவமாக இருக்கிறார். எந்த ஒரு இயற்கை சுவரோட தொடர்பு இல்லாம லக்னத்துக்கு 4ல கேந்திர பலம் மட்டும் பெற்று லக்னத்துக்கு 4ல இருக்கிறார். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் சுபத்துவம் ஆயிட்டா அவர் மருத்துவர் ஆயிடுவாரா அப்படின்ற அமைப்பை நாம பார்க்கும்போது 4ஆம் பாவகம் கல்வி காரகன் அப்படின்ற அமைப்புல நம்ம பார்க்கணும். இப்ப இங்க 4ஆம் பாவகத்துல சனி இருக்காரு. அப்ப 4ல இருக்கக்கூடிய சனி கல்வியை கெடுப்பார் அப்படின்ற அமைப்பு உண்டு. அப்ப என்னன்னா ஆரம்ப கல்வியில் சற்று ஜாதகர் கொஞ்சம் தேக்க நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வீடு கொடுத்தவன் வளர்பிறை சந்திரனாகி குருவின் பார்வையில வலுவாக இருக்கிறார். அடுத்து கல்வி காரகன் அப்படின்ற அமைப்பை நாம பார்க்கும்போது கல்வி காரகன் புதன் சுக்கிரனுடன் இணைந்து குருவின் பார்வையும் வாங்கி நண்பரோட வீட்டுல நண்பரோட இணைந்து அற்புதமான அமைப்புல இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்புல இவர் கண்டிப்பாக மருத்துவம் படித்தார். தற்போது ஒரு 600 மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இவருக்கு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே இடமும் கிடைக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, சிம்மத்தை 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதாவது புதன் நியூட்ரலு, சுக்கிரன் இயற்கை சுவர் அப்படின்ற அமைப்புல சிம்மத்தை பார்த்து சிம்மம் வலுவாக இருக்கிற அமைப்புல சிம்மாதிபதி சூரியன் ராகுவோட 10 டிகிரி விலகி நெருங்கி இருந்தாலும் ராகுவை விலகித்தான் செல்றாரே தவிர ராகுவை நோக்கி போகல அப்படின்ற அமைப்புல 2வது 12ஆம் இடம் மருகஸ்தானமாக சொல்லப்பட்டாலும் சூரியனுக்கு அங்கே நட்பு வீடு. ராகு 8 டிகிரிக்குள்ள சூரியன் இருந்தா முழுமையாக பங்கம் அடைந்திருப்பார். இங்கே 10 டிகிரி விலகி இருக்க அமைப்புல சூரியன் ஓரளவுக்கு நன்றாகவே இருப்பார். சிம்மமும் வலுவாக இருக்கு. இவருக்கு கண்டிப்பாக அரசு மருத்துவர் ஆவார். மருத்துவம் படித்து மருத்துவ டாக்டராகவும் ஆவார். ஆனால் கவர்மெண்ட் டாக்டர் ஆவார். அது போன்ற அமைப்புகள். ஏன்னா தற்போது இவருக்கு ராகு திசையில சந்திரபுத்தி 2025/6/2024 அப்புறம் ஒரு வருஷம், இந்த வருஷத்தோட அந்த ராகு தசை முடியுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு தசை, குரு லக்னத்துக்கு 7ல் அமர்ந்து எந்த ஒரு பாவரோட தொடர்பும் இல்லாமல் லக்னத்தையும் பார்க்கிறாரு, ராசியவும் பார்க்கிறாரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்புல இவருக்கு 16 வருஷம் குரு மகாதசை நன்றாகவே இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் அவருக்கு அஷ்டமச்சனி 7.5 சனி எதுவும் வரக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஏன்னா மிதுன ராசிக்கு தற்போதுதான் அஷ்டமச்சனி விலகி இருக்கு. அஷ்டமச்சனி விலகிய குறுகிய காலத்திலேயே இவர் நீட்ல ஒரு அற்புதமான மார்க் வாங்கி நல்லா படிச்சிருக்கிறாரு. முதல்ல புத்திகாரகன் புதன் வளர்த்துட்டுனாலே ஓரளவுக்கு நாம் நன்றாக படித்து விடுவோம். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளுடைய தொலைபேசி எண் 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை SS ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.